1, 2, 3. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாரில் இருக்க சூரியன் நிலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஸோ ட்ரெக்கிங் போக போகிறோம் அப்படின்னு. ஸோ கேம்ப் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி மூலமாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ வந்து 2 பார்ட் ஆஃப் ட்ரெக்கிங் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம சன்ரைஸ் ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் போகிறோம். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பேந்தர் லாக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சன்செட் பார்க்க போகிறோம். ஸோ 2 பார்ட் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம தங்கியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்ட் ஸ்டே தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டென்ட்ஸ் இருக்குது. 2% and 3% and 4. நம்ம வந்து தங்கியிருக்கிறது ஒரு 4% டென்ட்டு. ஸோ இதில் தான் நம்ம தங்கியிருக்கோம். அண்ட் தென் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 5 o'clock நம்ம எர்ணாகுளத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். பட் நான் அதை வீடியோ எடுக்க முடியல என்னால். அதோட கிளிப்ஸு, அதுக்கப்புறம் நாங்கள் வேனில் அந்த வந்தது அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் அட்டாச் பண்ணுறேன் ஒரு மாண்டேஜாக, நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் ஸோ இந்த பேந்தர் லாக் வந்து பார்த்திங்கன்னா சன்செட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. செம சில்லுன்னு இருக்குது, செம சில் ப்ரீஸாக இருக்குது. ஸோ நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹலோ கைஸ், ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மேலே ஏறி போயிட்டுருக்கோம் சன்செட் பார்க்க. யூடியூப் ஹரிஷ். ஸோ மேலே ஏறி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போயிட்டு அந்த மலை மேலே அப்படி போகணும். ஸோ கைஸ் அந்த வியூவை பாருங்கள், ஸோ செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அந்த மலை மேலே தான் இன்னும் போகணும். ஸோ கைஸ் வி ஆர் ஆஃப் வே டு த ட்ரக்கு. ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் வி ஆல்மோஸ்ட் ரீச் தி டெஸ்டினேஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்ட்ரெச்சாக தான். பட் ஆனால் ஃபைனல் ஸ்ட்ரெச் தான் இது செம்ம டஃப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ செம்ம அப்படியே பீக்காக ஏறுது. அது இன்னும் ஒரு 2-3 minutes ஆகும்னு நினைக்கிறேன் ஏறதுக்கு. ஸோ ஹலோ கைஸ், டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ உண்மையிலேயே ஒர்த்துன்னு சொல்லலாம், எவ்வளோ தூரம் ஹைக் பண்ணி வந்ததுக்கு. ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ராக்னா இருக்குது, பட் ஆனால் எதுவுமே விசிபிளாக இல்லை. ஸோ பயங்கர ஃபாகாக இருக்கிறதுனால எதுவுமே விசிபிளாக இல்லை. ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ராக் இருக்குது, அதை பார்க்க தான் வந்தோம். ராக்கும் விசிபிளாக இல்லை, சன்செட் பார்க்க வந்தோம், சன்னும் விசிபிளாக இல்லை. பட் ஆனால் உண்மையிலேயே ஒர்த் கைஸ், எவ்வளோ தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. அங்கே பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், லைட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கீழே கேம்புக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செம்மையாக இருந்தது உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ குளிரும் பயங்கரமாக குளிருது, வெளிச்சமும் இல்லை. ஸோ நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் பயங்கரமாக இருட்டிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இருட்டில் தான் இறங்கிட்டுருக்கோம் நம்ம இன்னும். ஸோ வந்து எவ்வளோ தூரமும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இறங்கி போகணும். ஸோ சுத்தமாக வெளிச்சமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இறங்க அதே டைம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஏறினதோடு இறங்க இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிச்சம் சுத்தமாக இல்லை.
ஸோ இன்னும் நம்ம இறங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் போது பின்னாடி ஒருத்தவங்க வராங்களா சிக்னல் பார்க்கறதுக்காக எல்லாம் ஊன்னு கத்திகிட்டு இருக்கோம். அப்புறம் சுபாஷின்னு கத்திகிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபன்னாக இருக்குது. அவங்க சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் அவங்க கத்தது. ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொழுக்குமலைக்கு வந்திருந்தோம். ஸோ சரியான ஃபாகு, சுத்தமாக எதுவுமே தெரில. ஸோ டெம்பரேச்சரும் பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு, கோல்டு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எதாவது தெரியும் அப்படின்னு. பட் ஆனால் சுத்தமாக எதுவுமே தெரில. சுத்தமாக விசிபிலிட்டி எதுவுமே இல்லை. அங்கே ஆக்சுவலாக ஒரு மலை இருக்குது, நாங்கள் வந்தபோது பார்த்தோம். ஸோ விசிபிலிட்டியே சுத்தமாக இல்லை, பயங்கர இதுவாகிடுச்சு, விசிபிலிட்டி சுத்தமாக போயிடுச்சு. அதை விட கோல்டு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்தபோது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த இடத்துல தெரிஞ்சுது, தெரியுமா என்ன தெரியல, அங்கே ஒரு மலைனா இருக்குது. பட் ஆனால் சுத்தமாக விசிபிலிட்டி எதுவுமே இல்லை, பயங்கர கோல்ட் ஆகிடுச்சிங்க. ஆமாம் ஆமாம் தெரியுதா உங்களுக்கு இப்போ இந்த மலை? ஸோ இப்போ லைட்டாக இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி திருப்பி உள்ளே போயிடுச்சு. ஸோ எதுவுமே தெரியல. திருப்பி யாராவது இருக்காங்க, ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி வந்துட்டு போகும். ஃபைனலி முடிவு பண்ணிட்டு தலைவர் வெளில வர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பேசினாதான் உள்ள போறாரு. இதுதான் வெயிட்டிங். கையை ஜூன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு. ஸோ ஃபுல்லாமே இன்னும் அப்படியே ஃபாகாக தான் இருக்குது. ஸோ கோல்டு பாருங்கள், கைனா அப்படியே விரைச்சி போச்சு. ஆக்சுவலாக சரியான கோல்டு, சுத்தமாக எதுவுமே இல்லை. விசிபிலிட்டி பயங்கர லோவாக இருக்குது, டெம்பரேச்சர் பயங்கர லோவாக இருக்குது. அதோட சின்ன சின்ன லைட்டாக ட்ரிஸ்லிங் வேறு இருக்குது. இன்னும் டெம்பரேச்சர் பயங்கரமாக போயிட்டுருக்கு மைனஸில். ஸோ கைஸ், ஸோ நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ நேரம் நீங்க போய் பார்க்க முடியல. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாகாக இருக்குது. ஸோ நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் இறங்கணும். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது ஆக்சுவலாக. ஸோ நிற்கவே முடியல, செம்ம காற்று அடிக்குது. ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம காலைல வந்தோம். ஸோ அது நான் எடுக்கல அப்போது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ரெண்டு சைடுமே பயங்கர செடியாக இருக்குது. இப்படி தான் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக பள்ளம், இந்த சைடு ஃபுல்லாக பள்ளம். அது சொல்லுவாங்க கரணம் தப்பி நான் மரணம், அந்த மாதிரி தான். ரெண்டு சைடுமே பயங்கர பள்ளம். ஆக்சுவலாக இப்படி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அது அங்கே பாருங்கள். ஸோ வந்தாச்சு, நம்ம அங்கே ஜீப் அங்கே நிற்குது. ஸோ அதில் ஏறி இப்போது நம்ம கீழே இறங்க வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஆஃப் ரோடு, வரும்போது ஆஃப் ரோடு தான் வந்தோம். ஸோ போகும்போது அதே ஆஃப் ரோடு தான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். சரியான ஒரு ஆஃப் ரோடாக இருக்குங்க.
கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு செமையான ஆஃப் ரோடு, பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக. See there and then decide how is it. If it is worth like நீங்க இருக்கீங்க பிடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ இறங்கிட்டு இருக்கோம். ஹார்ட் கோட் ஆஃப் ரோடிங். ஸோ கைஸ் நம்ம இறங்கும் போது அப்படியே சும்மா ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருந்தது. ஸோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே உங்களுக்கு தெரியுதா மேலே ஆக்சுவலாக ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஜிப் லைன். ஸோ வந்து தெரியுங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாதி தூரம் தெரியும், அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னே தெரில. அது அந்த ஃபாக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சிருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு வீடியோவில் கொடுக்கலாம் பாருங்கள், தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாக்குள்ளே போய் மறைஞ்சிருது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஜிப் லைன். ஸோ 3500 பர்சன் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே நம்ம இன்னும் இறங்கி போனோம்னா இன்னொரு ஜிப் லைன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஜிப் லைன் மாதிரி. ஸோ இப்போ நம்ம அதுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். Hey guys! Woo! So இதுதான் நம்ம சொன்ன ஜிப் லைன். இந்த ஜிப் லைன்